உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, வக்கீல் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ரீச் ஆயிடுவாரு. சரிப்பா. அவர் வந்ததுமே ரொம்ப டிலே பண்ணாம இந்துவோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஸ்வேதாவோட பேர்ல உடனே மாத்தி எழுதிடலாம்ல? நேரம்லாம் நல்லதானே இருக்கு? நல்லதான்ப்பா இருக்கு. இன்னைக்கு 7 to 9 நல்ல நேரம் தான். அதுக்குள்ள பத்திரத்தை ஸ்வேதா பேர்ல மாத்தி எழுதிடணும். தட்ஸ் குட் மா. எப்படியோ நான் நினைச்சது இன்னைக்கு நடக்க போகுது. வக்கீல் வீட்டுக்கு வந்ததும் இந்துவோட ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் உன் பேருக்கு மாத்தி எழுதிருவாங்க. இவ்ளோ சீக்கிரம் என்னோட பிளான் சக்சஸ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்ல. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஸ்வேதா. நானும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். முதல்ல சொத்து என் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு நீ தெரிஞ்சுப்ப. என்னோட தங்கச்சிக்கும் அப்பாக்கும் எழுதி கொடுத்த உயில இப்ப ஏதோ ஒரு ஃப்ராடு பேர்ல மாத்தி எழுத போறாரே. எங்க அந்த ஸ்வேதா என்னோட தங்கச்சி இல்லங்க. சுடர் தான் என்னோட தங்கச்சி, சுப்பிரமணி தான் என்னோட அப்பா. அந்த மனோஹரி உங்களை பிளான் பண்ணி ஏமாத்த பாக்குறாங்க. ஐயோ, நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியலையே. கேள் சார் சைன் போட போறாரு, இதை எப்படி தடுக்கிறது? வேண்டாங்க, டாக்குமெண்ட்ல சைன் பண்ணாதீங்க. அவ என்னோட தங்கச்சியே கிடையாதுங்க. பறக்குது, புடிங்க புடிங்க, எடுங்க எல்லாரும் எடுங்கம்மா. இல்லை சார், பேப்பரை நல்லா பிடிச்சிக்கோங்க. காத்து பலமா அடிக்குது. திரும்பவும் டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் பறக்காம பாத்துக்கோங்க. ஓகே சார். சரி. நிறுத்துங்க சார். டாக்குமெண்ட்ல இப்ப சைன் பண்ணாதீங்க. ஏய், நான் ஏற்கனவே உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கேன். தேவையில்லாம ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது ஏதாவது பேசி தடங்கல் பண்ணாத. நான் எதுவும் தடங்கல் பண்ணல, இயற்கையா தான் தடங்கல் பண்ணுது. நீங்க பேப்பர்ல சைன் பண்ண போகும்போது எதுக்கு இப்ப திடீர்னு காத்தடிக்கணும்? பேப்பர்லாம் காத்துல பறக்கணும். இது உங்களுக்கு அபசகுணமா தெரியலையா? ஏய், என்ன ஸ்டூபிட் மாதிரி பேசுற? காத்தடிக்கிறது நேச்சுரல். பேப்பர்லாம் லைட் வெயிட்டா இருக்கிறதால காத்துல பறக்கதான் செய்யும். எந்த விஷயத்தை எது கூட ரிலேட் பண்ற? இதுல என்ன அபசகுணம் இருக்கும்? சார், இவ்ளோ நேரம் கிளைமேட் நார்மலா தான் இருந்தது. எப்படி திடீர்னு இவ்ளோ பலமா காத்தடிச்சது? சரி, அத கூட விடுங்க. அங்க இந்து அக்காவோட போட்டோவை பாருங்க, எப்படி சாஞ்சிருக்குன்னு. இது கூடவா நேச்சுரலா நடக்கும்? ராமையா, ஐயா, முதல்ல இந்துவோட போட்டோவை சரி பண்ணுங்க ப்ளீஸ். சரிங்க. சும்மா அவசகுணம்னு சொல்லிக்கிட்டு. எழில், எனக்கும் இப்ப நடந்ததெல்லாம் பார்க்கும்போது ஏதோ அபசகனம் மாதிரி தான்ப்பா தெரியுது. நினைச்சேன், என்னடா கிழவி அமைதியா இருக்கா, இன்னும் சுடருக்கு சப்போர்ட் பண்ணலையேன்னு. கரெக்டா பண்ணிட்டா. எழில் மைண்ட் மாறத்துக்குள்ள நம்ம எப்படியாவது பேசி அவரை சைன் பண்ண வச்சிடணும். ஆண்டி, அவ்வளோ பலமா காத்தடிக்கும் போது பேப்பர்ஸ் எல்லாம் பறக்கதான் செய்யும். மாட்டி வச்சிருக்கிற போட்டோ லைட்டா சாயதான் செய்யும். இதையெல்லாம் அபசகுணமா நினைச்சா எப்படி? ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் ஆகுறது சகஜம்தான். நீங்க இதை பெருசா எடுத்துக்காதீங்க. அம்மா, மனம் சொல்றதமா கரெக்ட். நாம இதெல்லாம் அபசகுணம்னு நினைச்சு ஒரு நல்ல விஷயத்தை நிறுத்த வேண்டாமா? இது இந்துவோட பல நாள் ஆசை. அது இப்ப நிறைவேற போகுது. இல்ல, அவ எங்க இருந்தாலாவது இந்து இத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டுதாமா இருப்பா. இல்லங்க, யாரோ ஒருத்திக்கு என்னோட ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுக்கறத பார்த்து நான் எப்படி சந்தோஷப்படுவேன்? அது எல்லாம் சுடருக்கும் என் அப்பாக்கும் சேர வேண்டியது. ப்ளீஸ்ங்க, புரிஞ்சுக்கோங்க. அம்மா, நான் டாக்குமெண்ட்ல இப்பவே சைன் பண்றேமா. சார்,
நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க சார். நான் சொல்றத நீங்க அபசகுணமா எடுத்துக்கலனாலும் பரவாயில்ல. உங்ககிட்ட வேற ஒரு விஷயத்த கேக்குறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. வேற ஒரு விஷயமா? என்ன விஷயம் சொல்லு. ஸ்வேதா இந்து அக்காவோட தங்கச்சின்னு உங்களுக்கு யார் மூலமா தெரியும்? சொல்லுங்க சார். சாரதாமா மூலமா தெரிஞ்சது. அவங்க ஸ்வேதா தான் இந்து அக்காவோட தங்கச்சின்னு தெரிஞ்சுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க முன்னாடி நீங்க ஸ்வேதாவுக்கு இந்து அக்காவோட ப்ராப்பர்ட்டியை கொடுத்தா சாரதாமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. எழில், சுடர் சொல்றதும் வேல்யூவான பாயிண்ட் தான்ப்பா. சாரதா அம்மா தான் இந்துவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்வேதாவை கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. அவங்க முன்னாடி இந்த விஷயம் நடந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கப்பா. அதுதான்ப்பா அவங்களுக்கு நாம கொடுக்கற மரியாதை. அம்மா அதெல்லாம் ரைட்மா. பட் அவங்க தான் இப்ப கான்சியஸ் இல்லாம இருக்காங்கல்ல. அவங்க என்ன எப்பவுமே எப்படியேவா இருக்க போறாங்க? சீக்கிரமா குணப்படுத்திடலான்னு நீ தானப்பா சொன்ன. சாரதாம்மா குணமாகி வந்ததும் அவங்க முன்னாடியே நாம இந்த விஷயத்தெல்லாம் வச்சுக்கலாமே. வக்கீல் சார், இன்னைக்கு ப்ராப்பர்ட்டியை மாத்த வேண்டாம். வேற ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றோம். அப்ப இதெல்லாம் வச்சுக்கலாம். சரிங்க மேடம், நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்பவே வச்சுக்கலாம். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். வரேன் மேடம். சரி. வரேன் சார். ச்சே, இன்னைக்கு சொத்தெல்லாம் என் கைக்கு வந்துரும் நினைச்சேன். இந்த சுடரும் கிழவியும் சேர்ந்து எல்லாத்தையும் கவுத்துட்டாங்களே. எழில், சாரதாம்மா குணமானதும் நாம அவங்க முன்னாடியே ஸ்வேதா பேருக்கு ப்ராப்பர்ட்டியை மாத்தி கொடுத்துடலாம்ப்பா. நீ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. எதுவும் நினைக்காத. சரிம்மா. சுடர் நெல்லு. உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்துவோட ப்ராப்பர்ட்டி அவளோட குடும்பத்துக்கு போகணுங்கிறது அவளுடைய எவ்வளவு பெரிய ஆசை தெரியுமா? அதை நீ கெடுத்திருக்க இப்போ. சார், நான் எங்க சார் அதை கெடுத்தேன்? இப்போதைக்கு வேண்டான்னு சொன்னேன், அவ்வளவுதான். வேணும் வேண்டான்னு சொல்றதுக்கு நீ யாரு? இந்துவோட ப்ராப்பர்ட்டிய அவ ஆசைப்படிக்கே அவளோட தங்கச்சிக்கு நான் எழுதி கொடுக்க போறேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? தேவையில்லாம நீ இன்டர்ஃபியர் ஆகி அபசகுணம் அது இதுன்னு சொல்லி அம்மாவோட மைண்ட் செட்டே கன்ஃபியூஸ் பண்ணிட்டல்ல. இதை நீ எதுக்காக இப்படிலாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சுடர். ஸ்வேதாக்கு கிடைக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டியை தடுத்து அதை நீ எடுத்துக்கலாம் பிளான் பண்றியா? சார், என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் துளி கூட கிடையாது. சும்மா கோவத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.